இதைத்தானங்க ஸ்டாலினும் சொன்னாரு. திடீர் என்ற சாராய கடையை மூட முடியுமான்னு கேட்டாரு. அன்னைக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? ஸ்டாலின் அங்கிள் லா அண்ட் ஆர்டர் என்னாச்சுன்னு கேட்குறேன். இப்போ விஜய் தம்பி லா அண்ட் ஆர்டர் என்னாச்சு? ஏங்க வந்து 21 நாளில் 30க்கு மேற்பட்ட கொலை சம்பவங்கள், கிட்டத்தட்ட வந்து 18 19 பாலியல் சீண்டல்கள் நடந்திருக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் படையில் இருக்கிற ஒரு பெண் காவலரிடமே அங்கே இருக்கிற அதிகாரியே தவறாக நடக்கிறார். அப்போ அது ஒரு செய்தி தெளிவாக தெரியுது பாருங்க. உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு சம்பந்தமாக ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கேள்வி கேட்டார். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். 24 மணி நேரத்தில் நாங்கள் பிடிச்சிட்டோன்னு சொன்னோன்னே என்ன நடந்ததுக்கு அப்புறம் பிடிக்கிறது? முன்னெச்சரிக்கையாக நடந்திருக்கணும். எப்படி நமக்கு தெரியும்? இப்போ அதே கேள்வி தான். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும்? நான் ஒன்றும் அவர் உடனே அவரே இடத்துக்கு போய் பிரச்சனை தீர்க்க முடியும்லாம் நம்பல. அது உடனே நடக்காது. இது வந்து ஒரு சமூக பிரச்சனை என்பதை நான் புரிந்து. ஆனால் குறைந்தபட்சம் அந்த பிரச்சனையில் தலையீடு செய்த மாதிரி எங்கேயாவது அரசாங்கம் காட்டியிருக்கா பாருங்க. ஒரு நாள் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக ஒரு கூட்டம் நடத்தினார். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்க. அதற்கு பிறகும் நல்லா கவனிங்க. அதாவது தென்காசியில் 6 பேர் வந்து 6 பேரை வெட்டுறான். போறவன் திரும்பி வெட்ட வர்றான். இப்போ போலீஸ் கண்காணிப்பு எங்கே இருக்கிறது என்று பாருங்கள்.